ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சேனை கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான ஒரு சைடு டிஷ். டக்குன்னு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த சேனை கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை மேலே இருக்கிற தோலையெல்லாம் சீவிட்டு இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணுற போது ரொம்பவே மெலிசாக கட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வேக வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது அது உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த சேனைக்கிழங்கை வேக வச்சிடலாம். இப்போ கடாயில் தண்ணி நல்லா சூடாயிட்டுருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சேனைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். சேனைக்கிழங்கு அதிகம் வெந்துடக்கூடாது, பாதி அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். 5 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும். கரெக்டாக 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. சேனைக்கிழங்கு எல்லாமே பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ அதிக நேரம் வேக விட்டுறாதீங்க, கரெக்டாக இந்த அளவுக்கு வெந்துச்சுனாலே போதும். இதை இப்போ தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ சேனைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை கோட் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது, தனி மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கிற போது நமக்கு சேனைக்கிழங்கு வறுவல் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும், மேலே இருக்கிற மசாலாவும் பிரிஞ்சு போகாது. இப்போ இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிற போது மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேனைக்கிழங்கு வேக வைக்கிற போது அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு அளவாக சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம், பாதி லெமனுடைய ஜூஸ் சேர்த்திங்கனாலே போதும். இது லைட்டாக புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலாவை ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்க்கக்கூடாது, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெளித்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் சேனைக்கிழங்குல நல்லா கோட் ஆகும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சேனைக்கிழங்கை ஒரு பீஸாக எடுத்து அதில் தடவி விட்டுறலாம். பாருங்கள், இதே மாதிரி 2 சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா சேனைக்கிழங்குலையுமே மசாலா தடவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லா சேனைக்கிழங்குமே எண்ணெயில் பொரியறதுக்கு தயாராக இருக்குது. இது மசாலா தடவினதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக உள்ளே சேர்த்துடலாம். ஸோ சேனைக்கிழங்கை உள்ளே சேர்த்ததும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சு எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்லையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுலேயும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ சேனைக்கிழங்கு ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை லேசாக அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம்.
இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பொன்னிறமானதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ சேனைக்கிழங்கு வறுவல் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. மசாலா கொஞ்சம் கூட பிரியவே இல்லை, நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சேனைக்கிழங்கையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது நம்ம கல்யாண விருந்துகளையெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் சேனைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.